ஒருவேளை தப்பி தவறி இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா பெரிய விளைவுகள் இருக்கும். அதை கட்டுப்படுத்துவதற்கான தயார் நிலையில் அரசெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல அது வந்து வைரல் ஃபீவர் மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்குது. சரி, ஸோ அந்த சிம்டம்ஸோட வந்து இம்மீடியட்டாக ஐசோலேட் பண்ணனாலே இந்த வாழ்வியல் மாற்றங்கள் தேவையா இருக்குமா? இது வந்து செமன்ல ரொம்ப நாள் இருக்குன்றாங்க, விந்துல ரொம்ப நாள் இருக்குன்றாங்க அந்த கிருமி. அந்த ஆக்சிஜனும் போகாது, அந்த சாப்பாடும் போகாது, ஒன்று ஒன்றா மல்டி ஆர்கன் ஃபெயிலியரில் கொண்டு போய் விட்டுரும். திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி மருத்துவர் திரு அருணாச்சலம் அவர்கள்ட்ட உரையாடுறதுக்காக வந்திருக்கோம். வாங்க நேரடியாக உரையாடலுக்கு போவோம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இப்போது பெரிய பரபரப்பாக பேசப்படுகிற விஷயமாக இல்லை என்றாலும் எபோலா வைரஸினுடைய பரவல் தொடங்கிருச்சு அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை மணியை மத்திய அரசு அடிச்சிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய வீச்சு எப்படி இருக்கும்? என்னென்ன மாதிரியான விளைவுகளை எல்லாம் மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, எபோலா வந்து ஒரு காற்றில் பரவக்கூடிய நோய் கிடையாது. ஓகே. அது வந்து ஒரு ப்ரைவேட் இன்டிமெசி மூலமாக பாடி ஃப்ளூயிட்ஸ் பரவுனா மட்டும்தான் பரவும். அதனால் அது வந்து மெயினாக வந்து உடல் உறவு அல்லது கிஸ்ஸிங், அந்த மாதிரி சலைவா, யூரின், மோஷன், இந்த மாதிரி ஹியூமன் பாடி ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவோம். நம்ம உடல்ல வேர்வை இதிலெல்லாம் இருந்து தான் பரவக்கூடியதாக இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகள்லேயே ஒரு பேரழிவை அவங்க சந்திச்சாங்க, அந்த மக்கள் சந்திச்சாங்க. ஒருவேளை தப்பி தவறி இந்தியாவுக்கு வந்துருச்சுன்னா பெரிய விளைவுகள் இருக்கும். அதை கட்டுப்படுத்துவதற்கான தயார் நிலையில் அரசெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன முன்னெடுப்புகளை நீங்கள் ஒரு மருத்துவராக அதான் சொல்கிறேன். எந்த நாடுகளில் இப்போ இருக்குதோ அதையும் அதை சார்ந்த நாடுகளுக்கும், ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு வந்தாலே அவங்கள விஜிலன்ஸில் வச்சுக்கிறது நல்லது. அவங்களுக்கு ஜுரம், இருமல், அந்த முதல்ல அது வந்து வைரல் ஃபீவர் மாதிரி தான் சிம்டம்ஸ் இருக்குது. சரி, ஸோ அந்த சிம்டம்ஸோட வந்து இம்மீடியட்டாக ஐசோலேட் பண்ணனாலே இது நாட்டுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கலாம். இந்த கொரோனா வைரஸ் ஒரு 10 பேருக்கு வந்தால் 8 பேர்லேருந்து 9 பேர் வரைக்கும் உயிர் பிழைச்சலாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எபோலா வைரஸ்னால தாக்கப்பட்டால் அவங்க உயிர் பிழைக்கிறதே பெரிய கஷ்டம் அப்படிங்கிற மாதிரியோட பெரிய பீதியை கலப்புறாங்க மருத்துவர்கள் வட்டாரத்திலே. அதில் எந்த அளவுக்கு சார் உண்மை இருக்குது? காப்பாற்றவே முடியாதா? அதான் ஃபேட்டல் தானே அது? என்ன? ஆமாம், ஓரளவுக்கு ஃபேட்டலாக இருந்தால், அதாவது இது இந்த வைரஸ் தான், இதுவும் இது அது என்ன சொல்கிறது, ஹெமராஜிக் வைரஸ்மாங்க, டெங்கு மாதிரி. ஆனால் கொசு கடிச்சு பரவுறது இல்லை. ஆனால் அந்த நோயோட ஓட்டம் வந்து அந்த இரத்த குழாய்களை தான் பாதிக்குது. ஸோ அது எந்தெந்த இரத்த குழாய்களை பாதிக்குதோ அந்தந்த இரத்த குழாய்களை அந்தந்த ஏரியாவை பொறுத்து நோய் கிருமிகள் தாக்கத்தை வெளிப்படுத்தும். இப்போ மூளையில் உள்ள இரத்த குழாய்க்கு போயிட்டுனா அதான் டெர்மினல். மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் இதில் ரொம்ப காமன்றாங்க லேட் ஸ்டேஜில். ஏர்லி ஸ்டேஜில் இதை கண்டுபிடிக்கிறது அந்த நாடுகளில் ஈஸி, நம்ம நாடுகளில் கொஞ்சம் விஜிலண்ட்டாக இருக்கணும். ஆப்பிரிக்காலேருந்து வந்தவங்களா இருந்தால் இந்த சிம்டத்தை நம்ம எடுத்து பார்க்கணும். அது ஃப்ளூ மாதிரி தான், காய்ச்சல், களைப்பு, வலி, ஜுரம் இது எல்லாமே இருக்குது. அப்புறம் சில்ஸும் வர்றதுன்னு போடுறாங்க, குளிர் நடுக்கத்தோட வரலான்னு போட்டிருக்காங்க, ஆரம்ப கட்ட சிம்டம். செகண்டில் வந்து எபோலா ரொம்ப மோசமாகும்போது வயிறு வலி, கன்ஃபியூஷன், மயக்கமாகிறது, அப்புறம் அது பேர் என்ன சொல்கிறது, பிளட்டி ஸ்டூல்ஸில் ரத்தம், அது மாதிரி யூரினில் ரத்தம், இந்த மாதிரி எச்சில் துப்பும்போது ரத்தம், இந்த மாதிரிலாம் வர ஆரம்பித்தா இது அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி ரத்தம் இருக்கிறப்ப பிளாக் ஸ்டூல்ஸும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, டயரியா வித் பிளட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்றான். இந்த சிம்டம்ஸ்லத்தோட யாராவது ஆப்பிரிக்காலேருந்து வந்தாங்கன்னா நம்ம அதை பற்றி சந்தேகப்படலாம். ஓகே. இது வந்து விலங்குகள்கிட்ட இருந்து இப்போ நாய் வளர்க்குறாங்க, நாய் ஒருவேளை எபோலா வைரஸ்னால அஃபெக்ட் ஆயிருந்ததுன்னா நாய் மூலமாக மனிதர்களுக்கு பரவறதுக்கான வாய்ப்பு. இங்கே இதுவரைக்கும் மற்ற நாடுகளில் அதை கண்டுபிடிக்கப்படவே இல்லை, அந்த பாதிப்பு ஏற்படுத்தவே இல்லை. ஆப்பிரிக்காவும் அந்த நேரத்தில் அந்த அவுட் பிரேக்ஸ் இருக்க நாடுகள்லேருந்து கொண்டு போனவங்க அந்தந்த சில நாடுகளில், இப்போ கூட ஐரோப்பாவில் ஒருத்தர் ஐசோலேட் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அந்த நாடுகளுக்கு பிரயாணம் பண்ணி அதுவும் அந்த பகுதிகளிலிருந்து இந்த கிருமி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் போய் இன்டிமெசின்னு சொல்லுவோம், ரொம்ப தொடர்பு, நெருங்கிய தொடர்பு அந்த நோயாளிகளோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் இந்த நோய் பரவும். காற்றில் பரவுறது கிடையாது, தொடர்றதுல பரவுறது ரொம்ப கம்மியில் பரவுறது கிடையாது. அதனால் இது அவ்வளவு வேகமாக பரவுறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. இப்போ ஜென்ரலாக ஒரு ஃபீவர் இருக்குது, டயரியா இருக்குது, இந்த மாதிரியான ஆரம்ப கட்ட அறிகுறிகள்லாம் இருக்கும் பொழுது நம்ம அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்குமான்றத எந்த டெஸ்ட் மூலியமா சார் நம்ம பிசிஆர் டெஸ்ட் மூலமாக பண்ணலாம். எபோலாக்குன்னே இருக்குது. ஆனால் அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம இப்போ எல்லாருக்கும் பண்ணணும்லாம், அல்லது அங்கேருந்து வர்றவங்க யாருக்காவது இருக்கா அந்த ஃப்ளூ ஃபீவரோட ஆப்பிரிக்காவிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு செக் பண்ணி பார்க்கலாம், ஐசோலேட் பண்ணி வைக்கலாம். மற்றவங்களை பற்றி இப்போதைக்கு கவலைப்பட வேண்டிய இந்தியா அவ்வளோ பெரிய அச்சுறுத்தலுக்கு, இந்தியா உலகமே அவ்வளோ பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாக போகிறது இல்லை. ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு
ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு நாங்கள் உள்ளே வந்து எல்லாம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வேக்சின்ஸை ஒழுங்காக போட்டாலே வேக்சின்ஸ்லாம் இருக்குன்றாங்க. அந்த வேக்சின்ஸை இப்போது எல்லா நாடுகள்லையும் போட்டாலே நம்ம பரவுறதை தடுக்க முடியும் ஓரளவுக்கு. அந்த நாடுகளில் இப்போ அதை என்ன சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் அவங்க சுகாதாரத்துறையோ அல்லது உலக சுகாதார நிறுவனங்களோ அதில் ரொம்ப அக்கறை காட்டினாங்கன்னா இது அங்கேயே தடுத்து நிறுத்தப்படலாம். ஆப்பிரிக்கா அந்த நாடுகளிலே தடுத்து நிறுத்தப்படலான்னு தான் நான் நம்புகிறேன். சரி சார், ஓகே. வேக்சின் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு பிறகும் வேக்சின் எடுத்துக்கொண்டதற்கு பிறகுமே இந்த நோயினுடைய பரவல் இருக்குதா சார்? எப்படி இருக்கு? அந்த நாடுகளில் வேக்சின் போடாமல் இருக்கிறாங்க. போடாமல் விட்டவர்கள்ட்ட வேக்சின் போட்டிருந்தா இதுல இருந்து பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க, இந்த அவுட் பிரேக்ஸ் இல்லாம போயிருக்கலாம். ஓகே. இப்போ ஜென்ரலா ஒருவேளை இந்தியாவில் பரவல் தொடங்கிச்சு அப்படின்னா இந்தியாவில் போதுமான அளவு வேக்சின் இருந்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா பயப்படாம இருக்கலாம். அந்த வேக்சின் பேர் என்ன சார்? எர்விடோ, மெவ்வினோ அப்படிங்கிற மாதிரி வேக்சின்ஸ் இருக்குது. அந்த வேக்சின்ஸ்லாம் வந்து அவங்க பூஸ்டர் டோசஸ்லாம் போட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வேக்சின் இருந்துச்சுன்னா கண்ட்ரோலபிள் தான் அந்த டிசீஸ். பெரிய பயம் நமக்கு தேவையில்லை, அவசியம் இல்லை. அப்படி இப்போ இது வந்து ஒரு பக்கத்துல இருக்கிற நபர் தும்மும் பொழுது அதுல இருந்துமே சில நீர் துகள்கள் வெளியில வரும், காற்றுல பரவக்கூடிய. இதுக்கு அந்த தும்மல்ல இருக்கிற நீர் துகள்கள் மூலமா பரவுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இந்தியாவுடைய மத்திய அரசினுடைய மருத்துவ கழகம் இருக்குல்ல சார், அவங்க இது குறித்த எச்சரிக்கைன்னு எதுவும் விடுத்திருக்கிறாங்களா? கண்டிப்பா விட்டுட்டாங்க. முதல்ல ஏர்போர்ட்ல அவங்க வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த நாடுகள்ல இருந்து வர்றவங்களுக்கு அவங்க அலர்ட் கொடுக்குறாங்க. அதான் ஆப்பிரிக்காவில். ஆனால் சில நேரங்களில் என்ன செய்வாங்க, நம்ம பயணிகள் போய் நம்ம வேலையை கெடுத்துட்டு அங்கே எங்கேயும் போய் தங்கணுமேங்கிறதுக்காக வர்றதை மறைக்கிறதுக்காக ஆப்பிரிக்காவிலேருந்து ஐரோப்பா போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க விசாவை இவங்க பார்க்காம விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கிருந்து வர்றவங்க அதை டெக்ளேர் பண்ணிட்டு உள்ள வர்றதும் அந்த நாடுகளிலிருந்து வந்தால் தனிமைப்படுத்திக்கிறதும் நல்லது. அவ்வளோதான். சரி சார், இந்த எபோலா வைரஸ் ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது உள்ள போய் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுது சார்? மரணம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்குது இல்லையா? என்னென்ன மாற்றங்கள்லாம் உடம்புல நிகழ்த்துது அந்த வைரஸ்? அதான், இது வந்து ஒரு இரத்த குழாய்களை சேதப்படுத்துகிற ஒரு வைரஸ். இப்போ நமக்கு அது பேர் என்ன சொல்கிறது, கொரோனா வந்து லங்ஸுக்கு பிடிக்கும். கொரோனா மூச்சுப்பாதை, சுவாசப்பாதை, லங்ஸ் தான் அது மெயின். அதில் ஏற்படுத்துகிற தாக்கத்தினால அது மூச்சு திணறல் வந்து மற்ற உறுப்புகளெல்லாம் பாதிச்சது அது. ஆனால் இந்த எபோலா வந்து இரத்த குழாய்கள் எங்கே இருந்தாலும் அந்த இரத்த குழாய்களை சேதப்படுத்தக்கூடியது. அதனால் ரத்தம் கசிவு நோய், இரத்த கசிவு நோய் ஏற்படுத்துறதுக்கும், அது எந்த உறுப்பில் தாக்குதோ அந்த உறுப்பை சுத்தமாக இரத்த குழாய்களை பாதிக்கும் போது எதுவுமே நடக்காது. நம்ம சாப்பிட்டா சாப்பாடும் ஆக்சிஜனும் எல்லா உறுப்புக்கும் போகணும், அந்த ஆக்சிஜனும் போகாது, அந்த சாப்பாடும் போகாது. ஒன்று ஒன்றா மல்டி ஆர்கன் ஃபெயிலியரில் கொண்டு போய் விட்டுரும். முக்கியமாக மூளையை பாதிச்சதுக்கப்புறம் இதுலேருந்து காப்பாற்றுறதே கஷ்டமாயிரும். ஸோ அதனால் மூளையில் உள்ள இரத்த குழாய்கள் பாதிக்குதா அல்லது இருதயத்தில் உள்ள இரத்த குழாய்கள் பாதிக்குதாங்கிறத பொறுத்து தான் சிம்டம் வரும். இது ஹெமராஜிக் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இது. ஓகே. நம்ம கொரோனா வந்த காலகட்டத்தில் சமூக இடைவெளி அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. கையை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கோங்க, யாரோடையும் கை குலுக்காதீங்க அப்படின்ற மாதிரி நிறைய க்ளவுஸ் மாட்டிக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அவேர்னஸ் விஷயங்கள் எல்லாம் நமக்கு அறிவுறுத்துனாங்க. அந்த மாதிரி இந்த எபோலாவுக்கு தேவை இருக்குமா? அப்படியான வாழ்வியல் மாற்றங்கள் தேவையே இருக்குமா? இந்த எபோலாவுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து செமனில் ரொம்ப நாள் இருக்குன்றாங்க, விந்துல ரொம்ப நாள் இருக்குன்றாங்க அந்த கிருமி. அதனால் ஒருவேளை நான் ரெக்கவர் ஆனால் கூட அவங்க காண்டம் யூஸ் பண்ணி வீட்டில் சேர்ந்துக்கிறதோ, ஒரு அவங்க யார்கிட்ட உறவில் இருக்காங்களோ அவங்கள அதை யூஸ் பண்ணி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இது. வந்தவங்களுக்கான வந்து மற்றவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு தெரிஞ்சே செய்ய வேண்டிய செய்தி, செய்ய வேண்டிய ஒரே ஒரு விழிப்புணர்வு விஷயம். மற்றபடி இது அது என்ன சொல்கிறதுக்கு, முத்தம் கொடுக்கறதுனால அதிலலாம் பரவுதான்னா அப்படி தூரத்துக்கு இல்லை. ஆனால் முத்தம் கொடுத்து பரவலாம், ஏன்னா சலைவா மூலமாக பரவலாம். வேர்வை நக்கிறவங்களா இருந்தால் பரவலாம், உடலை நக்கிறது அந்த மாதிரி. அல்லது அது என்ன சொல்கிறது, ஏனல் அந்த பெர்வர்டட் செக்ஸுவல் அதெல்லாம் பார்ட்னர்ஸ் அவங்களுக்குலாம் இது பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி அவங்க மட்டும் இவங்க இந்த ஆப்பிரிக்காவிலேருந்து போயிட்டு வந்தவங்களா இருந்தால் ஒரு 3 மாதத்துக்கோ தொடர்பு இல்லாமல் இருக்கிறது நல்லது. அவங்க அப்ஸ்டைன் பண்ணிக்கிறதோ இல்லை காண்டம் போட்டுக்கிறதோ நல்லது. ஓகே சார். கொரோனா காலகட்டத்தில் நிறைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டாங்க. இந்த ஆப்பிரிக்காலேயுமே நிறைய குழந்தைகள் எபோலா வைரஸ்ல மரணத்துக்கு உள்ளானாங்க. இந்த நோய் குழந்தைகளுக்கு அது என்ன சொல்றது, அவங்களுக்கு பிரெஸ்ட் பால் மூலமா பரவலாம். அம்மாவுக்கு நோய் இருந்தால் பிரெஸ்ட் மில்க் மூலமா பரவலாம். ஓகே ஓகே. அது அப்படித்தான். அந்த கை குழந்தைகளுக்கு, அதை தாண்டி சிறுவர்களுக்கெல்லாம் பரவறதுக்கான சாத்தியங்கள் கொஞ்சம் ரொம்ப குறைவு தான். பொதுவாக கொரோனாக்கு பின்னாடி சைனாங்கிற ஒரு நாடு இருந்தது, அப்படியெல்லாம் பேசிக்கிட்டாங்க. இந்த சைனான்ற ஒரு நாடு இருந்தது, சைனாவிலேருந்து தான் இது பரவிச்சு, அதுக்கு பின்னாடி ஒரு மெடிக்கல் மாஃபியா இருக்குது, அந்த வேக்சின்ஸை விற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படிலாம் பண்ணாங்கன்ற மாதிரியான ஒரு பேச்சு எல்லா பொதுமக்கள் மத்தியில் இருந்தது. அப்படி இந்த எபோலா வைரஸ் பரவலுக்கு பின்னணியிலையும் ஏதேனும் உலக அரசியல் இருக்கா, இல்லை உலக வர்த்தகத்தினுடைய திட்டமிடல் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக இதில் அப்படி ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா ஆப்பிரிக்கா மாதிரி நாட்டில் கொண்டு போய் பரப்ப மாட்டாங்க. அப்படின்னா கூட ஒரு பணக்கார நாட்டில் பரப்புனா தான் இதில் பணம்
சம்பாதிக்க முடியுங்கிறதுனால அப்படி தான் போயிருப்பாங்க. இதில் எனக்கு முழுமையான உடன்பாடு இல்லை. இதில் உலக அரசியல் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. வேக்சின் ரஷ்யனும் வச்சுருக்காங்க, ரஷ்யன் வேக்சினும் இருக்குது, அமெரிக்கன் வேக்சின் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ ரஷ்யா வந்து தன்னோட டீம் அனுப்பி நான் அதை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி பண்ணுறேன், மெடிக்கல் டீம் அனுப்பி, ரிஸ்க் தானே அவங்க மெடிக்கல் டீம் அனுப்பி கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி முந்தா நாள் அறிக்கை விட்டதை நியூஸில் படித்தேன். அதனால் இது வந்து பெரிய அளவில் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, பரவுகிற முறை வித்தியாசமானது. அதனால் இது தடுக்கப்படலாம். எங்கே இப்போ இன்ஃபெக்ஷன் இருக்கோ அங்கே நிச்சயமாக இதற்கான நடவடிக்கைகள் எடுத்தாங்கனாலே அது மற்ற இடத்துக்கு போகாது. என்ன அந்த ஏரியாவில் இருக்கிற நம்ம வெளிநாட்டு அந்த நாட்டுக்கு வெளிநாட்டு பிரஜைகள் யார் இருந்தாலும் அவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தாங்கன்னு நல்லது. அங்கேருந்து வர்றதா இருந்தால் இன்னொரு இடைப்பட்ட ஆப்பிரிக்க நாட்டிலே கொஞ்ச நாள் தங்கிட்டு கூட அவங்க அதுக்கு விட்டு வெளியில் வர்றதோ இல்லை நேராக நான் வீடுகளுக்கு வந்தால் கூட அவங்க கொஞ்ச நாள் அப்சர்வ் பண்ணி ஐசோலேட் பண்ணி அவங்களே இருந்துக்கிறதா நல்லதாக இருக்கும். இதில் நன்றி சார், உங்களுடைய நேரம் ஒதுக்கி இந்த எபோலா சார்ந்த பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார்.